ஆஹா, பெருமதிவடைத்த முருகா, உன் பொருள் தெரிந்த விடையா யாம் பெருமகிழ்ச்சி அடைந்தோம். இனி நீ விரும்பும் கேள்வி கணைகளை எமது ஆச்சார புலவர் மீது தொடுக்கலாம். அவ்வாறே அரசே. யாம் ஆம் என்கிற 2 கேள்வியை ஆத்தான புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம். கேள். 2 என்ன? 2 வேண்டுமானாலும் கேள். புலவரே, உமது தாய் மலடி அல்ல என்கிறோம். அல்ல என்று நீர் மறுத்து கூறும். இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்கிறோம். முடிந்தால் அல்ல என்று கூறும். அநீதி, அக்கிரமம், புலமைக்கு புறம்பான கேள்விகள். அமைதி, அமைதி. முருகா, நீனது புலமையையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ்கின்றோம். சற்று முன் எமது புலவரை கேட்ட 2 கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று மறுத்தாரில்லை. அந்த 2 கேள்விகளில் ஒன்றேனும் நின்னால் மறுக்க கூடுமோ? எம்மால் 2ஐயுமே மறுக்கக்கூடும். அரசே, ஆத்தான புலவரின் தாய் மலடி அல்ல என்று கூறினோம். ஆனால் அவள் மலடிதான். எவ்வாறெனில் வாழையானது ஒரு குலை ஈனுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல, ஒரு மரம் தோப்பல்ல. அத்துடன் ஈன்ற தாயை காப்பாற்றாது விடுத்தவர் இப்புலவர். ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே. நமது இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்று கூறினோம். ஆனால் அவர் புண்ணியவான் அல்ல. அது எவ்வாறெனில் ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாவம் அரசனையே அடையும். ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல. அருமை, அருமை. நீ யாரப்பா? நீ யாரு? கற்க வந்தவனா, கற்று தர வந்தவனா? அன்று அந்த முருகன் சுட்ட பழமா சுடாத பழமா என்று கேட்டு அவ்வையை திணறெடுத்து விட்டான். இன்று நீயோ எவரும் கேட்காத கேள்விகளை கேட்டு எவரும் சொல்லாத பதிலை சொல்லிவிட்டாய். கல்விக்கு வரியிட்டு அறிவுக்கு அடை போட்டு அடாது செய்த பண்டிதனுக்கு மட்டுமல்ல, அவனுக்கே பாடம் புகட்டி விட்டாயேப்பா. அறிவின் சுடரே, புலமையின் வித்தே, சீடனாக வந்து எனக்கு குருவாகிவிட்ட தமிழ் தாயின் தவச் செல்வமே, என் தெய்வமே. முருகா, 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 குமரா, தமிழ் தெய்வமே, எனக்கென்று உன்னை அனுப்பி வைத்தாளா அன்னை தேவி? திருமுருகரை அனுப்பி வைத்து அருள் புரிந்த தாயே, என்னேன் நின் பெருமை, என்னேன் நின் பெருமை தேவி தயாபரி. தேவிதாச பெருமானே, அரணுக்கு உபதேசித்த திருக்குமரனையே சீடராக கொண்ட அருந்தவ புலவரே, தேவியின் அருள் பெற்ற சீலரே, பரிவிதித்த குற்றத்தை மன்னித்து அடியேனை ஆட்கொண்டு அருள்பாலிக்க வேண்டுகிறேன். அரசே, அரசே, இவ்வுலகில் குற்றம் புரிந்தவர் யார், புரியாதவர் யார், மன்னிப்பது யார், மன்னிக்கப்படுவது யார்? அனைத்துமே அன்னையின் செயலல்லவா? செட்டி லீலை ஒன்றா இரண்டா? நினைத்தாலே நெஞ்சம் இனிக்கும். அரசே, கேளும் அன்னையின் மகிமையை, பெரிய பாளையத்தில் அவள் அவதரித்த பெருமை. வந்துங்க, நம்ம பசுமாடு பாம்பு புத்துல போய் தன்னால பாலை கறக்குதுங்க. ஆமாமா, நீ பாத்தியா? ஆமாமா, பாருங்க பாருங்க, அப்பவே சொன்னே கேட்டீங்களா? இப்ப சொன்னா தப்புன்னு கண்ணத்துல போட்டுக்கீங்க. மூடு. பாம்பு புத்திர போய் பசு தானா பால் கறக்கா? ஆமாங்க. பில்லு முன்னா பண்ற அயோக்கிய பையன். இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். வேணா வந்து பாருங்களேன். பாம்பு புத்திர போய் தானா பசு என்னத்த பாக்குற? மாடு. மாடு எங்க? இந்த புத்துல தாங்க பாலை கறந்துச்சு. இந்த புத்துல காணாம? உங்க கூட்டு வரதுக்குள்ள எப்படியோ மாயமா மறந்துருச்சுங்க. மாயம்மா மந்திரவாதி மாடா? அயோக்கிய. ஏ காவேரி, ஏது விட்டா சாமி ஆடுவ போல் இருக்கு. அப்புறம் ஆடு. இத பாரு, மாட்டோட கால் தடத்தையும் காணும், பால கறந்த ஈரத்தையும் காணும். அது எப்படிங்க இருக்கும்? தெய்வத்தோட மகிமையாச்சு.
அப்பவே மறைஞ்சு போயிருக்கும். அவ்வளவு சுத்தமா மறையும். நீ இந்த பயல நாரம் ஆடுறீங்க. எல்லாம் இப்படி வாங்க. நீ பாலை குடிச்சியா அல்லது புத்து குடிச்சதான் இப்ப பாக்குறேன். ஏய், மாம்பட்டி கடப்பாய கொண்டா. என்னங்க என்ன பண்ண போறீங்க? என் தலையில போட்டுக்க போறேன். போல. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, இப்படி எல்லாம் பண்ண. சும்மா இரு. என்னங்க இது? என்னங்க இது? பாரு. கொண்டு வந்துட்டுங்க. டேய், சீக்கிரம் இந்த புத்தை இடிங்க. வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. புத்தை இடிக்க கூடாதுங்க, அது நல்லதில்ல. ஆமாங்க, அம்மா சொல்றது கேளுங்க. டேய், நீங்க இப்ப இடிக்க போறீங்களா இல்லையா? முடியாது சாமி, நாங்க பிள்ளை குட்டிக்காரங்க. அந்த பாவத்துக்கு எங்களை ஆளாக்காது. புண்ணியமாவது பாவமாவது. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. சாமி கிட்ட விளையாடாதீங்க. கரையா புத்து கட்டி இருக்கு சாமியா? வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. எல்லைய காக்கிற சிவசக்தி தேவியே, என் புருஷன் தெரியாம செஞ்ச தவற மன்னிச்சு என் சாதி பாக்கியத்தை காப்பாத்தம்மா, காப்பாத்து. தாயி, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லாம இருந்தா எங்களுக்கு எப்படி புரியும் தாயி? புரியும்படி சொல்லத்தாண்டா இருந்து வந்திருக்கிறேன். பரமசிவன் தேவியடா, பவானி அன்னையடா, இடியாய் மழையாய் எதிரொலியாய் நிற்பவடா. புத்திலே உள்ளது போ புத்தியிலே தெரியுமடா. புத்தி வர வேணும்னே சக்தி வந்து ஆடுதடா, சக்தி வந்து ஆடுதடா, ஆடுதடா ஆடுதடா. தாயே தாயே, என் மஞ்ச குங்குமத்தை காப்பாத்து. என் புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவர் உள்ளத்தை மாத்து தாயே. உன் புத்தை எடுத்த இதே இடத்துல உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன். என் புருஷனை காப்பாத்து தாயே, என் புருஷனை காப்பாத்து. காப்பாத்துறேன் காப்பாத்துறேன். என்னங்க என்னங்க என்னங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சா? அந்த தாயோட மகிமையே மகிமை, மகிமையே மகிமை. அங்க பாருங்க, வாங்க. தாயே, தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரம்மா, என்ன மன்னிச்சிரம்மா. என்னங்க, இதே இடத்துல கோயில் கட்டி கும்பிடுறேன்னு வேண்டி இருக்கேங்க. அம்மா தாயே, அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேம்மா. நானே உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறம்மா. தாயே, என்ன மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரம்மா. கண்ணா, தாயே, நீ தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம். அணிஞ்ச விளக்கை ஏற்றி வச்ச அன்னையே, தீயில போட்ட குழந்தையே, என் கையில ஒப்படைச்ச கருணை தெய்வமே, மாறி தாயே, உன் மகிமையை நான் என்னன்னு சொல்லுவேன். இது பாருங்க, குழந்தைய பாருங்க. என் குழந்தை எனக்கு கத்துட்டா, என் தாய் எனக்கு கொடுத்துட்டா. தம்பி, தாயோட பெருமையை பாத்தியா? தாய நம்புனா அவ என்னைக்குமே கைவிட மாட்டான். ஒரு காலத்துல முக்கடல் கூடும் குமரி முனையில இந்த அன்னையே கன்னியா அவதரிச்சான்.